வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. ஆசான் அருள் தந்த வேதாத்திரி மகரிஷி அவர்களின் வழியில் மனித குலம் ஆன்மீக அறிவில் உயர்ந்து அமைதியாக வாழ்வதற்கு அருள் தொண்டாற்றி வரும் சக ஞானாசிரியர்கள் அனைவரையும் பெருமதிப்போடு வணங்கி வாழ்த்தி வரவேற்று இந்த சிறப்பு வகுப்பை தொடங்குகிறோம். இது ஒரு அகத்தாய்வு பயிற்சி, அதாவது சிந்தித்தல். நம்முடைய மனவளக்கலை யோகாவில் உடலுக்கு ஒரு பயிற்சி, உயிருக்கு ஒரு பயிற்சி, மனதுக்கு அகத்தவம் அகத்தாய்வுன்னு 2 பயிற்சி. எதுக்கு உடல் பயிற்சி செய்யறோம்? நம்ம உடம்புல இந்த ஜீவகாந்த ஓட்டம், உயிர் ஓட்டம் தடை இல்லாம இருக்கணும். அந்த ஓட்டத்துல தடை இருக்குதுன்னா நோயின்னு அர்த்தம். நோய் இருந்தால் அந்த தடை காரணமாக நம்முடைய உயிர் சக்தி குறைந்து கொண்டே இருக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்ப அந்த தடையை நீக்காம நம்முடைய ஜீவகாந்த சக்தி, உயிர் சக்தியுடைய அழுத்தத்தை கூட்டிக் கொள்ள முடியுமா? நான் உடம்பால் அழியும் உயிராக. உடல்ல ஓட்டம் சரியில்லைன்னா உயிர் சக்தி அழிஞ்சு போகும். உயிர் சக்தி அழிந்து விட்டால் தவம் செய்யும் போது அந்த மூளை செல்கள்ல குவியணும் இல்லையா, அங்க அழுத்தம் இருக்காது. அப்ப லோ வோல்டேஜ். அப்ப அழுத்தம் குறைவா இருந்தா இந்த மூளை செல்கள் இயக்கம் பெறுமா? சிந்திப்பதற்கான மூளை செல்கள், 6வது அறிவுக்கான மூளை செல்கள். அதுக்காக தான் நம்ம தவம் செய்யும். தவத்துல என்ன செய்யறோம்? ஆக்னேய துரியத்துல, பிட்யூட்டரி பீனியல் கிளாண்டுல மனம் செலுத்தி உயிரை கவனிக்கிறோம். உயிர்னா ஜீவகாந்தம், குண்டலினி சக்தி. அந்த அப்போ மனம் எங்கே குவிகிறதோ அங்கே ஜீவகாந்தம் குவிகிறது. ஏன்னா ஜீவகாந்தம் தான் உயிர் தான். எனர்ஜி ஃபாலோஸ் தாட். அந்த குவிய 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 சூடு உண்டாகும். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் குண்டலினி சக்தி. இந்த சூடு உண்டானாதான் குண்டலினி சக்தி. இல்லைன்னா அதுக்கு பேரு குண்டலினி சக்தி இல்லை. அழுத்தம் பெற்ற ஜீவகாந்தத்திற்கு பெயர் குண்டலினி சக்தி. அப்பதான் அங்க சூடு ஏறுது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் சாந்தி யோகம் கொடுக்குறோம். அது நல்லா தெரியும். தலை சூடாகுது, கண் எரியுது, தலை பாரமா இருக்குது. அப்ப இதுதான் குண்டலினி யோகம். அப்ப சூடானா என்ன ஆகும்? நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரசாயன மாற்றம் வரும். சாதாரண எல்லாருக்கும் தெரியும். ஒரு பொருளை சூடு பண்ணோம்னா அதுல சுவையும் வாசனையும் மாறும். தோசை சுடுறோம், இட்லி மாவு தான். கல்ல ஊத்தி சூடு வைக்க வைக்க அந்த வாசனை மாறுது, சுவை மாறுது. அந்த விஞ்ஞானத்துல என்ன சொல்றோம்? ரசாயன மாற்றம், கெமிக்கல் சேஞ்ச். அப்ப சூடுக்கு பேரு எலக்ட்ரிக்கல் ரிசல்ட். அழுத்தம் வந்தா மெக்கானிக்கல். தவம் பண்ணும்போது முதல்ல அழுத்தமா தான் உணர்றோம், அப்புறம் தான் சூடு, அப்புறம் ரசாயனம். நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்பதான் இயங்காத செல்கள் எல்லாம் இயங்க தொடங்குது. அங்க ரசாயன மாற்றம் எப்படி வருது? சில சுரப்பிகள் சுரக்கின்றன விஞ்ஞானம் சொல்லு. அப்ப ரிசல்ட் என்ன அப்படின்னா, ஒண்ணு மன அலையை கட்டுப்படுத்துற திறன் கூடியிருக்கு நமக்கு.
மன அலையை கட்டுப்படுத்துறோம். எப்படி? அந்த உணர்வு நிலையில இருந்து அமைதி நிலை, ஆழ்நிலை, ஊழ்நிலைன்னு, அது ஆல்பா, தீட்டா, டெல்டா. முதல்ல என்ன இருந்தது? பேட்டாவை உணர்வு நிலை. அப்புறம் ஆக்னியில வந்தா ஆல்பா, துரியம் வந்தா பீட்டா, துரியாயுதம் வந்தா டெல்டா. இப்ப மகரிஷி என்ன பண்ணிருக்காங்க? அது மிகவும் கடினம் என்பதனால இடையில ஒரு தவத்தை வச்சாங்க. துரியத்துக்கு மேல பேரியக்கம் வந்தனாம். அதனால ஆகினை துரியம் வரையில ஆல்பா தான் வருது. பேரியக்கம் என்கிற தவத்துல தான் தீட்டா வருது. சுத்த வெளிக்கு போயிட்டா டெல்டா. 1 2 3. இப்ப நம்ம தவம் பண்ணோம். தவம் செஞ்சிருக்கிறோங்கிறதுக்கு என்ன சரியான ஆதாரம்? உடல் உணர்வு இல்லை, உயிர் உணர்வு. அதாவது உடல் உணர்வற்ற நிலை. உடல் உணர்வு இல்லை. நாம் தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்ட புலன் அனுபவங்கள் நினைவுக்கு வரவில்லை. இதுதான் இதுதான் துரியாதீதம். சுத்த வெளியை நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது தொட்டது, சுவைத்தது, முகர்ந்தது, பார்த்தது, கேட்டது நினைவுக்கு வரவில்லை என்றால் இதுதான் சமாதி நிலை, மனம் அறிவான நிலை. இதை மனமற்ற நிலை என்று சொல்வார்கள். இதைத்தான் மகரிஷி மனம் புலன் உணர்வினில் மயங்கிட மாயையாம் மனம் உயிர் வெளியினில் மருவி தோய்ந்திட மனம் விரிந்து அறிவனும் ஆபகம் எய்திடும் மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. இப்போ மனம் அறிவு என்கிற நிலையை அடைய வேண்டும். இதுதான் நோக்கம். இது இப்ப நாம தவம் பண்ணோம். இது யோக கலை அப்படின்னு சொல்லுவோம். யோகா சிம்பிளிஃபைட் குண்டலினி யோகா, எளிய முறை குண்டலினி யோகா. முற்காலத்துல இந்த தவம் செய்கிறது ரொம்ப கஷ்டம். பிரம்மச்சரியம் கடைபிடிக்கணும், கடுமையான பயிற்சிகள், நியம நியமங்கள், கட்டுப்பாடுகள். ஏன்னா அப்போ இந்த உயிர் சக்தியை மூலாதாரத்திலிருந்து மேல கொண்டு வர்றதுக்கு அவரவருடைய முயற்சி தான். இப்ப மாதிரி இன்னொருத்தர் மூலாதாரத்திலிருந்து ஆற்றலை பாய்ச்சி கொண்டு வரல, தூக்கி கொண்டு வரல. ரொம்ப கஷ்டம். அதனால எல்லாரும் செய்ய முடியும். பெண்களும் ஒரு குறிப்பிட்ட வயது வரையில பிரம்மச்சரியம் கடைபிடிச்சாலும் அவங்களால முடியாது. இந்த நிலையத்தான் மகரிஷி அவர்கள் எளிமைப்படுத்தினார். அந்த உயிர் சக்தியை உணர்வதற்கு எளிய முறை. ஒருத்தர் உதவி செய்யறார். மூலாதாரத்திலிருந்து இந்த உயிர் சக்தியை சும்மா சில நொடிகளில் மேல கொண்டு வந்து ஆக்னியை கொண்டு வந்து துரியத்துக்கு கொண்டு வந்து மனசை துரியாதீதத்துக்கு கொண்டு போய் ஒரு எளிய முறை பயிற்சி கொடுத்தாங்க. இதுக்கு பேரு குண்டலினி யோகம். யோகான்னா என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறோம்? இணைதல். இப்ப எதோடு இணைத்தோம்? மனதை. மனம் எங்கே இணைந்து மயங்கி இருக்கிறது? புலன் உணர்வு. அழுத்தம், ஒலி சுவை வாசையில இந்த அறிவுல மனம் அங்கேதான் நிக்குது, மயங்கி நிக்குது. அங்கிருந்து விடுவித்து உயிரில் இணைக்கிறோம். அதான் இணைதல். இப்போ உயிரிலிருந்து எங்க போனோம்? அந்த உயிருக்கு மூலமான சித்த வெளி. அதான் உயிர் மையத்து அமைந்த வெளி அறிவு. அது உயிருக்குள்ளே இருக்கு. ஆனா உயிரை உணர்ந்து உயிருக்குள்ளேயே போய் பயிற்சி செய்யறது முற்கால முறை. ரொம்ப கஷ்டம். அதனாலதான் மனதை ஒடுக்கி
அந்த நிலையை அடைவதற்கு ஒரு மாற்று முறையை கண்டுபிடிச்சாங்க. மனதை விரித்து அந்த நிலையை அடைய வச்சு, மனம் விரிந்தாலும் மன அலை குறையும்னு கண்டுபிடிச்சாங்க. இதான் நம்ம பயிற்சி. இத முதல்ல நல்லா தெரிஞ்சு, இப்ப மனம் எதோட இணையுது? இறைநிலையோட. இப்ப நம்ம ஆசிரியர்கள் எல்லாருக்கும் தெரியும், இதுதான் யோகா. இப்ப குண்டலினி யோகா இது எதுக்கு? இந்த மனம் என்பது ஐயறிவு. இந்த ஐயறிவுக்கு இன்னும் குறைபாடு இருக்கிறது மனிதனுக்கு. மனிதன் என்பவன் ஆறறிவை பெற்றவன் எல்லாரும் சொல்ற. ஆறாவது அறிவுனா என்ன அப்படின்னா, இந்த ஐயறிவுல எதை நம்ம அறிகிறோம்? தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு அழுத்தம் ஒலி ஒளி சுவை வாசனையா அறியும். இது எதிலிருந்து வருது? நிலம், நீர், நெருப்பு, காற்று, வீண். இப்ப பஞ்சபூதங்களுடைய இயக்க விளைவை இந்த மனம் அறிவு. அப்ப இதுக்கு எத்தனை அறிவு மனம்? ஐயறிவு மனம் தான். ஆகையினால இந்த ஐயறிவுல ஒரு இன்பம் இருக்கு. இந்த இன்பத்தை விரும்புகிறது மனம். அதை மேலும் மேலும் தூக்கிறது. அதில் ஒரு ஆசை வருகிறது. ஆசை நிறைவேறவில்லை என்றால் மனம் வருகிறது. அப்பதான் சினம் வருகிறது, பொறாமை வருகிறது, கடுங்கற்று வருகிறது, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வுதாழ்வு மனப்பான்மை, பஞ்சம் ஆகிய 6 தீய குணங்களும் வந்தது. இந்த தீய குணம் வந்தால் இந்த உடம்புல என்ன நடக்கும்? இந்த உயிர் சக்தின்னு சொன்ன இதனுடைய சுழல் வேகம் அதிகரிச்சு அது அழுத்தம் குறைஞ்சிடும், வெளியேறி. சிவகாந்த அழுத்தம் குறைந்தால் இந்த ஜீரணம் ஒழுங்கா நடக்காது. நோய் வந்து நோய் துன்பம். இந்த 6 தீய குணங்களால் மனிதன் பிறருடைய உடலை தாக்குகிறான், பொருளை பறிக்கிறான், வாழ்க்கை சுதந்திரத்தை அளிக்கிறான். அது பிறருக்கு துன்பத்தை கொடுக்கும். அந்த துன்பத்தை கொடுக்கும் போது அவர்களுடைய வேதனை இருக்கிறது. வேதனைப்படுவாங்க இல்லையா? நமக்கு ஒருத்தர் உடலை தாக்குகிறார், பொருளை பறிக்கிறார், வாழ்க்கை சுதந்திரத்தை அளிக்கிறார். நாம் வருந்துவோமா இல்லையா? இந்த வருத்த அலை இது மன அலை தான். அந்த வருத்தத்தை ஏற்படுத்துவருடைய மன அலையில போய் மோதி அந்த சீவகாந்த அலையில் ஒரு ரசாயன குழப்பத்தை ஏற்படுத்தி விடுகிறது. அதாவது ஜீவகாந்தம் கெட்டு போச்சு. ஜீவகாந்தத்துக்கு ஒரு ரசாயன தன்மை இருக்கு. நம்ம உடல் செல்களுக்கு ஒரு ரசாயன தன்மை இருக்கு. அது எல்லாருக்கும் தெரியும். பயோகெமிக்கல். அது உணவுல இருந்து வருது. மனித உடலுக்கு தேவையான சத்து பொருள். இன்னொன்னு, இந்த ஜீவகாந்தத்துக்கே ஒரு தன்மை இருக்கு. அங்க ஒரு ரசாயன குழப்பம் வந்து இப்ப இந்த ஜீவகாந்தம் நம்ம உடல் செல்கள்ல ஓடுது. எல்லா உறுப்புகளுக்கும் போகணும் இல்லையா? அப்ப என்ன பண்ணுது? இந்த கெட்டு போன ஜீவகாந்தம் அந்த செல்களுடைய ரசாயன தன்மையை கெடுக்குது. அது மகிழ்ச்சி சொல்லுவாங்க, மோட்டார் வாகனத்துல சுத்தமான பெட்ரோல் இருந்தா நல்லது. அந்த இன்ஜின் பழுதுபடாம இருக்கும். அதுல கலப்படம் பண்ணிட்டாங்க, மண்ணெண்ணெய் சேர்த்துட்டாங்க. இப்ப தரம் கெட்டு போச்சு. அந்த உறுப்புகள் கெட்டு போயிடும் நல்லா தெரியுமில்ல நமக்கு. இதே தான் நடக்குதுங்க. இப்ப நோய் வந்தாச்சு. பிறருக்கு நாம் உட்பகல் செய்யும் தானா வந்து பிறகு தமக்கு. இப்படி
மனிதன் என்ன உடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுங்க? துன்பம், உடல் துன்பம். இன்னொன்னு மன துன்பம். உடல் துன்பம்னா என்ன? உடம்புல வலி. மன துன்பம்னா என்ன? மனதுக்கு வலி. அது என்னன்னா நிறைவேறாத ஆசைகள். அந்த ஆசையும் ஆசை சினம் கடும் பற்று முறையற்ற பால்கவற்று வேறுகாலும் மனப்பான்மை வஞ்சம். இதான் பொறாமை, வெறுப்பு, தற்பெருமை, அவமதிப்பு போன்ற தீய குணங்களாக இருக்கு. மன துன்பம் வந்தாச்சு. இதான மன துன்பம். இதுல ஆசை இல்லாத இருந்தா, ஆசை உண்டு இல்லை என்றால் என்ன ஆசை? இந்த சிற்றின்பத்திலேயே என்ன கிடைக்குதோ அனுபவிக்கிறோம். எனக்கு கிடைச்சிருக்குதோ அனுபவிக்கிறோம். அது மேல ஆசை வரக்கூடாது. இன்னொருத்தர் அனுபவிப்பதை பார்த்து எனக்கு ஆசை வரக்கூடாது. நிச்சயமா இந்த உடல் இந்த உலக இன்பங்களை அனுபவிப்பதற்கான தகுதியை இழந்து விடும். இந்த உடலில் இந்த உடலை கருவியாக கொண்டு நான் இந்த உலக இன்பங்களை இனியும் அனுபவிக்க முடியாது. ஆனாலும் இந்த இன்பத்தை நான் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். இப்பதான் துன்பம். அப்ப மன துன்பம் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த 6 குணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். இப்ப இந்த 6 குணங்கள் இருந்து கொண்டிருக்க வரையில நோய் வருமா இல்லையா? இந்த குணம் இருந்தாலே நோய் வந்துடும். அந்த குணம் இருந்தால் 6 குண வயப்பட்ட செயல் மலர்ந்தே தீரும். அதான் பாவ செயல். மதுரை சொல்லியிருக்காங்க, பஞ்சமகா பாவங்கள். இந்த 6 குணங்கள் தான் அத்தனைக்கும் காரணம். அப்ப மனிதன் எப்படி வாழ்வாங்க சொல்லுங்க? புலனின்பங்களை அனுபவிப்பான். அங்க மனசுக்கும் நிறைவு இருக்காது. அனுபவித்தது போதும் போதும் என்ற மனம். இந்த துன்பமும் வரும், உடலுக்கு துன்பமும் வரும். சரி, உடல் நோய் இல்லை, உடல் நோய் நீங்கி போச்சு. ஆனாலும் மனதில் நிறைவு இருக்குமா? இருக்காது. அப்ப துன்பம் இருக்குது இல்ல. மன நிறைவு வரலன்னா அமைதி வருமா மனதுக்கு? இப்ப என்ன வேணுங்க? அமைதி வேணும். உடல்நலம் கூட இருக்கலாம். உடல்நலமா இருக்கிறவங்க எல்லாம் அமைதியா இருக்காங்களா? இருக்க முடியுமா? ஆனால் அவர்களுக்கு அந்த அமைதி வர்ற வரையில் உடல் நலமும் நிலைக்காது. இப்ப நல்லா இருப்பாங்க, திரும்ப வந்துடும். ஏன்? உடல்நலம் கெடுவதற்கு எது காரணம்? மனம். மனநலமா இல்லை. அப்ப மனதை தான் என்ன பண்ணணுங்க? மனதுக்கு தான் இப்ப ஏதோ ஒரு குறை. என்ன குறை? மனதுக்கு இந்த ஆசை வருகிறது. இந்த ஆசை வரவிடாது. அப்ப என்ன செய்யணும்னு நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. உனக்கு இந்த இன்பத்தின் உலக இன்பத்துல தானே உனக்கு ஆசை இருக்குது. இந்த இன்பத்தை அனுபவிக்கிற, இங்கு அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிற. 100 வருடம் வாழ்ந்து அனுபவித்தாலும் உனக்கு ஆசை தீர மாட்டேங்குது. ஆசை இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்ப இந்த இன்பத்தை விட்டுற முடியுமான்னா முடியாது. ஏன்னா நான் இன்பத்தில் வாழ விரும்புகிறேன். எனக்கு எப்பவுமே இன்பம் வேணும். இப்ப கண்டுபிடிச்சாங்க, எப்பவுமே இன்பம் வேண்டுமானால் இந்த 6வது அறிவில் ஒரு இன்பம் இருக்கு. இந்த அழுத்தம், ஒலி சுவை வாசனையா அறிந்தோமே, இதற்கு அப்பால் என்ன இருக்குது? இது எங்கிருந்து வருகிறது என்று இந்த 5 புலன் உணர்வு இன்பத்திற்கு அப்பால் என்ன இருக்குது? எது இதுவாக இருக்கிறது? வள்ளுவர் சொல்றார், சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றல்
என்ற ஐந்தின் வகை தெரிவான் கேட்டே உள்ள அவன்தான் இந்த உலகில் வாழ்வாங்கு வாழ முடியும். இந்த உலக வாழ்க்கைக்கு எதுக்கு வந்திருக்கிறான்? சிலர் நினைக்கிறாங்க இந்த உலகத்தில் பிறந்தாலே துன்பம். சில சிந்தனையாளர்கள் சொல்லுவாங்க அதனாலதான் குழந்தை பிறந்த உடனே கத்துது அழுவுதுமா. அதெல்லாம் கிடையாது. அந்த கருத்தை நம்ம ஆசிரியர்கள் முதல்ல சொல்லவே கூடாது. உங்களுக்கு ஆசான் சொல்லியிருக்கிற தன் எழிலை தானே ரசிப்பதற்கு திட்டமிட்டு எடுத்த உருவமே மனிதன். இந்த உலகே இன்பமயம். இந்த உலகே இன்பமயம். இந்த இன்பத்தை வைத்தது இறைவன். அவனே அந்த இன்பத்தை வைத்து அந்த இன்பத்தை அவனே தான் அனுபவிக்க வந்திருக்கிறான் மனித உடல் எடுத்து. அது எப்படி இந்த துன்பமாக்க முடியும்? கண்டிப்பா கிடையாது. இத மகிழ்ச்சி சொல்லி இருக்கிறத நாம நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். தன் எழிலை தானே ரசிப்பதற்கு திட்டமிட்டு எடுத்த உருவமே மனிதன். தன்னுடைய எழில் எப்படி இருக்கு, இன்பம் எப்படி இருக்குது? மகிழ்ச்சி சொல்றாங்க இந்த இயற்கையை இன்பமயமானது. இயற்கை என்ன இருக்குதுங்க? அழுத்தம். அழுத்தத்தை உணர்ந்தா இன்பம் இருக்குதா இல்லையா? ஓசை இருக்குது, இன்பம் இருக்குதா இல்லையா? ஒளி இன்பம் இருக்குதா இல்லையா? உணர்றதுல சுவையை உணர்றோம், வாசனையை உணர்றோம். வேற என்னதான் இருக்கு? இத உணர்றதுல தானே இன்பம். இப்ப கண்ணு தெரியல, காது கேட்கல, மூக்குக்கு வாசனை தெரியல, நாக்குக்கு சுவை தெரியல, தோலுக்கு தொட உணர்வு இல்லை. இன்பம் உண்டா? வெரி சிம்பிள். இதானே இன்பம், இதானே இயற்கையில இருக்குது. இந்த இன்பத்துல ஒரு நிலை இல்லை, நிலைக்கிறது இல்லை. அது அவரவருக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தான் அனுபவிக்க முடியும். லிமிட். அந்த லிமிட்டுக்கு மேல தான் அனுபவிச்சா உடம்புக்கு வலிக்குது. எப்படி வலிக்குது? இந்த உடல் இயக்கத்துக்கு ஒரு 1000 யூனிட் வேணும் ஜீவகாந்தம். நமக்கு 1000 யூனிட்டுக்கு மேல இருந்தாதான் இதை செலவு பண்ணலாம் புலன்கள் வழியா. இப்ப 1500 யூனிட் இருக்கு. 500 யூனிட் செலவு செய்யலாம் பொருள் உறவிலும் பால் உறவிலும் பொருள்கள் வழியாக செலவு பண்ணி. ஒன்னும் உடம்புல நோய் வராது. 600 யூனிட் செலவு பண்ணிட்டா இன்பம் வரும். ஆனா செஞ்சு முடிச்ச உடனே, அந்த இன்பத்தை அனுபவித்து முடித்த உடனே இந்த உடல் இயக்கத்துக்கு எவ்வளவு இருக்கும்? 900. அப்ப என்ன நடக்கும்? இந்த உடல் இயக்கத்துல மெட்டபாலிசத்துல 2 வேலை இருக்கு. ஒன்று உணவுல இருந்து சத்துக்களை பிரித்து உள்வாங்குவது, இன்னொன்று கழிவுகளை வெளியேற்றுவது. அசிமுலேஷன், எலிமினேஷன். அந்த எலிமினேஷன் வேலைக்கு 100 யூனிட் குறைஞ்சு போகும். உதாரணமா 500 யூனிட் அசிமுலேஷனுக்கு, இன்னொரு 500 யூனிட் எலிமினேஷனுக்கு. இப்ப எலிமினேஷனுக்கு 400 யூனிட் தானே இருக்குது வெளியே கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு. அப்ப கழிவு 100 யூனிட் வெளியேற்ற வேண்டிய கழிவு தேங்கிரும். தேங்கின கழிவு உடம்பு செல்ல கெடுத்துரும். உயிர் ஓட்டத்துல தடை வரும். நோய் அருமையா கொடுத்திருக்காங்க மகிழ்ச்சி. கழிவுகளின் தேக்கத்தால் ரசாயன குழப்பங்கள் வரும். கழிவுகள் தேங்கினா நோய். இந்த கழிவு தேங்கிறதுக்கு என்ன காரணம்? ஒண்ணு அதிகமான அளவுக்கு மேல அனுபவிச்சது. இன்னொன்னு என்னது? எல்லாருக்கும் தெரியும். உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, எண்ணம், சுற்றுப்புற சூழல் சந்தர்ப்பம் முதல் கோள்கள் சென்றாரம், கருவமைப்பு காரணமாக நம்முடைய உடம்புல ரசாயன குழப்பம் வருகிறது. அது மனித உடலில் என்னென்ன ரசாயனங்கள் இருக்க வேண்டும்,
எவ்வளவு இருக்க வேண்டும், என்ன தரத்தில் இருக்க வேண்டும் என்ற ஒரு நியதி இருக்கிறது. அதைத்தான் இப்ப ரத்த பரிசோதனை மூலம் கண்டுபிடிக்கிறாங்க ஓரளவுல. அந்த ரசாயன குழப்பம் வரும்போது அங்க என்ன நடக்கும்? அங்க வித்துக்குழம்பு அளவு குறைஞ்சிரும். அந்த ரசாயனம் குறைஞ்ச உடனே அங்க கெட்டுப்பு செல்கள் கெட்டுப்பு, செல்களுக்கு வேண்டிய ஆற்றல் இல்லை, உயிர் சக்தி உற்பத்தி ஆகாது. வீட்டில் வச்சிருக்கிற பேட்டரி வச்சிருக்கிறோம், அதுல ஆசிட் இருக்குது. லெவல் குறைஞ்சு போனாலோ, அளவு குறைஞ்சாலோ, தரம் குறைஞ்சாலோ, அது சார்ஜ் போட்டோம்னா வாங்கி வச்சு கொடுக்குதா திருப்பி? அதே மாதிரி நம்ம உடல் செல்லுகள் உயிர் அணுக்களை, விண் துகள்களை எங்க இருந்து வருது? உணவுல இருந்து, காற்றுல இருந்து, கோள்கள் இருந்து வருது இல்லையா? அதை பிடிச்சு வைக்காது. பிடிச்சு வைக்கிற திறமை தானே திருப்பி கொடுக்கும். அந்த ரசாயனம் கெட்டுருக்குங்கிறதுக்கு என்ன அடையாளம்? ரசாயனம் என்ன நிலையில இருக்குது? ரசமாக, ரத்தமாக, சதையாக, கொழுப்பாக, எலும்பாக, மஜ்ஜையாக, வித்துவாக இருக்குது. அந்த வித்து குழம்புங்கிற எக்டோபிளாசம் அந்த ரிசல்ட் வருது, அளவு குறையுது, தரம். இப்ப நல்லா புரிஞ்சு போச்சுங்க. சரி, எதுக்கு இங்க பிறந்து வந்தோம்? இந்த இயற்கை இன்பங்களை அனுபவிக்க. இது அனுபவிக்கிறோம், அது துன்பம் வருது. எதனால துன்பம் வந்தது? அளவுக்கு மிஞ்சினால் ஆசை, பேராசை ஆயிடுச்சு. அதுல அளவு காக்க முடியல சிற்றின்பத்துல. இப்பதான் கண்டுபிடிச்சாங்க இன்னொரு இன்பம் இருக்குது. அந்த இன்பம் கிடைத்தால் அது நிலைக்கும். இந்த இன்பத்திலே பேராசை வராது. இதுதான் பேராசை முயற்சி. அது என்ன சொல்லியிருக்காங்க? இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படுவோர் அமைதியிலே விழிப்பாக இருக்க நிறைநிலையை தானாக உணர்வனார். நித்தம் நித்தம் உயிருடையில் இயங்கு மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக் கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கெட்டும். இதத்தான் அந்த மனதுக்கு, அந்த பஞ்சபூதங்களுக்கு மூலமான மெய்ப்பொருள், அது நிலையான பொருள். இதெல்லாம் பொய்ப்பொருள், இது மாயை. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் மாயை. அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனை நிலை இல்லாதது. இது பொய்ப்பொருள். இதற்கு மூலமானது மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருளை அறிந்தாலே போதும். அறிந்த உடனே அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனை என்பது என்னன்னு தெரிகிறோம். ஓ, அதுதான் இது. அதுதான் விண், காற்று, நெருப்பு, நீர், நிலம். அதுதான் அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனை. அதுதான் மனம். அதை இங்கே அனுபவிப்பதும் அனுபவிக்கப்படுவதும் ஒன்றே. அப்படியானால் இங்க நான் அனுபவிக்கிறது மட்டும்தான் எனக்கு அனுபவமா? இல்ல, மனம் ஒன்றுதானே. அப்ப இப்ப வாழுகிற மக்கள், இனி வாழப்போகிற மக்கள், இனி பிறந்து வாழப்போகிற மக்களிடம் மனமாக இருப்பது எது? அது எது இதுவாக இருக்கிறதா? அது அந்த மெய்ப்பொருள். அதுதான் என்னன்னு சொல்லியிருக்கிறோம்? அறிவு. அது ஒரு ஆற்றல் உள்ள அறிவு. அது அதிர்ந்து கொண்டிருக்கிற ஒரு அறிவு. அதுக்கு பேர் தான் சுத்தவெளி. வேற சுத்தவெளி நிலையானது. அதுதான் எல்லா உடம்புலையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப நான் இப்போ 7 மணிலிருந்து 8 மணி வரையில ஒரு இன்பத்தை அனுபவிக்கிறேன். எனக்கு இதோட இன்ப அனுபவம் போச்சா? இப்ப இல்லையா? யாரு இப்போ இன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்களோ இந்த உலகத்துல, அது எல்லாரும் நான் தானே. புரியுதா? அப்போ இந்த உடல் மரித்த பிறகும் இங்க வாழப்போகிற மக்கள் யார்? அதுவும் நான் தான். எனக்கு மரணம் இல்லை. இப்ப ஆசை வருமா?
ஏன்னா இப்ப இன்னொருத்தர் அனுபவிக்கிறத பார்த்து எனக்கு ஆசை வருது. அவருக்கு கிடைச்சிருக்குது, எனக்கு கிடைக்கல. புரியல? சரி, ஐயோ நான் செத்து போயிடுவேனே, ஏன்னா நான் என்னை உடல் என்று நினைக்கிறேன், இந்த உடலை நான் என்று நினைக்கிறேன். எனக்கு மரணம் வந்த பிறகு இங்க இருக்கிற இன்பத்தை எல்லாம் எனக்கு பின்னால வாழ போறவங்க தானே அனுபவிக்க போறாங்க. ஐயோ எனக்கு வாய்ப்பு இல்லையே, இன்னும் என்னென்னலாம் வருமோ தெரியலையே. இல்லையா? இப்பதான் எல்இடி வந்திருக்குது, அதுக்கு மேல இப்ப ஏதோ வந்துருச்சு. நீ என்னென்ன வரப்போகுதோ இதெல்லாம் நாம அனுபவிக்காம போயிடுவோமோ. அதான் நிறைய பேருக்கு மரண பயம். இந்த மரண பயம் இருக்கிறது காரணம் இந்த இன்பத்தில் ஆசை. அப்போ இந்த 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 நிலைக்கு என்ன பேருங்க? இதுதான் பேரின்பம். எனக்கு இப்போ ஆசை இல்லை, ஏன்னா எனக்கு எல்லாம் இருக்குது, எனக்கு எல்லாம் இருக்குது. அப்ப இன்பம் நிலைச்சு போச்சு. நான் இன்பத்தை தான் அனுபவிச்சிருக்கேன். ஐ ஆல்வேஸ் என்ஜாய். இப்ப பொறாம வருமா? நம்ம குழந்தை நமக்கு கிடைக்காத இன்பத்தை நம்ம குழந்தை அனுபவிச்சா பொறாம வரமாட்டேங்குது. ஏன்? நமக்கு நல்லா தெரியுது நான் தான் என் குழந்தை. சயின்டிபிக்கா வேற ப்ரூவ்டு. கண்ணால பார்த்தாலே தெரியுது உருவம் நம்மள சாயல் இருக்குது. உடலை டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்த்தா என் உடம்பு தான். நமக்கு நல்லா தெரியும் நம்ம கருவுல இருந்து தான் அந்த குழந்தை வந்திருக்குது. அங்க உடலுக்கான மரபணுக்களும் உயிரும் இருந்தது. அந்த உடலும் உயிரும் தான் அங்க மனமா இருக்குது. என் பிள்ளைகள்ங்கிறது நான் தான் நல்லா தெரியுதா இல்லையா? இதே மாதிரி நான் அந்த ஆன்மான்னு தெரிஞ்சிட்டா, நான் என்பது ஆத்மா, நான் இந்த உடல் அல்ல. இதான் ஆன்மீக அறிவு. இது வந்த உடனே அங்க ஆசைப்படும். அப்ப சினம் வருமா? பொறாமை, வெறுப்பு, தற்பெருமை, முறையற்ற பால் கவர்ச்சி, அவசியமற்ற பயம், அதிகார போதை ஒண்ணுமே இல்லை. இப்ப எப்படி வாழ்வோம்? சரி, நோய் இருக்குமா? நோய் ஒருவேளை நான் இதுக்கு முன்னால செய்யற செயல் அல்லது இனி கூட ஏதோ சந்தர்ப்பத்தால் என்னுடைய உடம்புல ரசாயன குழப்பம் ஏற்படலாம். ஏன்னா இந்த உணவு உழைப்பு இதெல்லாம் சரியா இருக்காது. நிச்சயமா உணவு நல்லா இல்லை. ஞானி ஆனாலும் அதைத்தான் சாப்பிடணும். அதான் கேட்டாங்க, மகிழ்ச்சிக்கு ஏன் ஞானி நோய் வந்ததுன்னு. நாம சாப்பிட்றதுன்னா அவருக்கு சாப்பிட்டாரு. ரசாயன உரம் மருந்தெல்லாம் போட்டு கெடுத்து வச்சுட்டோங்க. அதானே சார், யாருக்கும் நோய் வரும். இன்னும் கர்ம வினைகள், அது கர்மம் வேற ஒண்ணும் இல்லை. நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவத்தினால கூட நம்முடைய உடல் கெட்டு அந்த மரபு அணுக்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் கரு அமைப்பிலேயே தரம் கெட்டு போச்சு. அது நம்முடைய ஆய்வு காலத்துக்குள்ள ஏதாவது ஒரு உறுப்பு சீக்கிரம் கெட்டு போயிடும். இப்ப நோய் வந்து ஆகும். ஞானிக்கும் பிறகு செயலாளியும் வரும். ஏன்னா நம்ம எல்லாம் சேர்ந்துதானே வாழணும். நான் அஜினமோட்டா போட்டு சாப்பிடணும்னே ஆசை எனக்கு. ஹோட்டல்ல சாப்பிட வேண்டிய நிலைமை வந்தா என்ன பண்ண முடியும்? அவன் போட்டு வச்சிருக்கிறான், அவன் செயலாளி. எனக்கு வராதா தொந்தரவு? ஏன்? நம்ம எல்லாரும் கூடிதான் வாழுகிறோம், தனியாக வாழவில்லை. மகிழ்ச்சி சொல்லுவான், ஒரு பொருளை தூக்குறீங்க, 4 பேர் சேர்ந்து தூக்குறீங்க. ஒருத்தர் தூக்குற மாதிரி பாசாங்கம் பண்றாரு. அப்ப அவரு சுமக்க வேண்டியதை யாரு சுமக்கணும்? புரியுது இல்ல? இங்க நான் என்று வாழ்க்கை இல்லை, நாம் என்றுதான் வாழுகிறோம். அதனாலதான் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஒரு குடத்துல ஆளுக்கு ஒரு டம்ளர் பால் ஊத்த சொன்னாங்க. 99 பேர் பால் ஊத்தினா
ஒரு ஆளு விஷத்தை ஊத்திட்டான், குடம்பாலும் போச்சு இல்ல இல்லையா? அதனாலதான் இங்க இருக்கிற நம்மளை சுத்தி இருக்கிறவங்க மனுஷனா இல்லைன்னா நம்மளை அழிச்சு. அதனாலதான் நான் நல்லவனா இருக்கிறேன், எனக்கு அறிவு இருக்குது, எல்லாருக்கும் அறிவு வேணும். என்ன அறிவு? இந்த ஆன்மீக அறிவு. இது வந்துருச்சுன்னா ஆசை மட்டும் இல்லை, அன்பு வந்துடும். அன்பு வந்துருமா இல்லையா? அறிந்தது சிவம். நம்ம எல்லாரும் எங்க இருந்து வந்திருக்கிறோம்? நமக்கு மூலம் எது? நம் யாருடைய பிள்ளைகள்? நம் எல்லோரும் ஒரே இறைவனுடைய பிள்ளைகள். வெளியூருக்கு போன இடத்துல நம்ம ஊர் ஆளை பார்த்த உடனே ஒரு அன்பு வருது. நீங்க எந்த ஊருங்க? ஈரோட. நானும் ஈரோடு தான். அன்பு வருதா இல்லையா? எல்லாரும் அந்த இறைவனில் இருந்து வந்திருக்கிறோம்னு தெரிஞ்சிட்டா, ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேடி தாண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நிறை உணர் மாந்தராகி வாழுகிறோம்ங்கிற உண்மை தெரிந்தால் அன்பு வருமா வராதா? இதான் அறிந்தது சிவம், மலர்வது அன்பு. ஆன்மாவை அறிந்தால் ஆன்ம நேயம் மலரும். இந்த அன்பு மலர்ந்துருச்சுன்னா துன்பம் இருக்குமா? என்ன துன்பம்? பெரும்பாலான துன்பம் மனித சொல்லுவாங்க, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு இழைக்கின்ற கொடுமைகள். அது விலங்கு செய்யற வேலையை செய்யறான். பிறர் வளம் பறித்தல் சொன்னார் இல்ல மகிழ்ச்சி. உடலை தாக்குதல், பொருளை பறித்தல், வாழ்க்கை சுதந்திரத்தை உரிமை பறி. இது நடக்குதா இல்லையா? இதனாலதான துன்பப்படுறான். அப்ப இந்த நிலை மாற வேண்டுமா இல்லையா? இதனாலதான் பொருள் பிரச்சனையும், இதனாலதான் உறவு பிரச்சனையும் இதனால. இப்ப நம்ம நாட்டுல பொருள் பிரச்சனை இப்பதான் ஒரு தீர்வு வந்த மாதிரி தெரியுது. ட்ரெயின்ல கூட 4 பேர் பேசிட்டு வந்தாங்க. 1ஆம் தேதியில இருந்து ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் பேங்குக்கு வரப்போகுதுன்னு. சரி, இப்போ வரட்டும். மகரிஷி சொன்ன ஒண்ணு நடந்திருக்கு. பணத்தை ஒழிக்க வேண்டும், பணம் ஒழிய வேண்டும். இதுதான் மகரிஷியோட திட்டம். புரியுதா? மனித குலத்திற்கு ஆன்மீக அறிவு மலர வேண்டும். அதுக்கு இன்னைக்கு உலகத்துக்கே ஐக்கிய நாடு சபை மூலம் ஆன்மீகத்துக்கு தான் யோகா. அதான் பேசினார் அங்க மிஸ்டர் மோடி அவர்கள். யோகா இஸ் a psychic practice to understand the self and nature, nature and self. இயற்கையும் தன்னையும் அறியும் அகநோக்கு பயிற்சி, ஒரு ஆராய்ச்சி, அகத்தாய்வு பயிற்சி. சரியா போச்சுல? கரெக்டா வந்துருக்கு. அதனால மகரிஷி சொன்ன நினைச்சது நடக்குது. இப்போ நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, அன்பு மலர்ந்து விட்டால். இப்ப என்ன மக்கள் துன்பப்படுறாங்க? ஒண்ணு பொருள் பிரச்சனை, இன்னொன்னு உறவு பிரச்சனை தானே. இவனுக்கு வேண்டிய பொருள் இல்லை, அல்லது இருக்குது, இன்னும் ஆசை இருக்கு. நீங்க ஆன்மாவை அறிஞ்சிட்டா எனக்கு தேவையானது இருக்கு, இன்னும் வரும். எப்பவும் வந்துகிட்டு தான், சுவாசிக்கிறது காத்து வர்ற மாதிரி வந்துகிட்டு தான் இருக்கு. எனக்கு என்ன பிரச்சனை? தேவைக்கு வரும். அப்போ எல்லாரும் உழைப்பாங்க. உழைக்க முடியாதவங்களுக்கு, தெரியாதவங்களுக்கு, உழைக்கிறது தெரிஞ்சவன் முடிஞ்சவன் உழைப்பான். ஏன்? அன்பு இருக்கு. நான் உழைக்கணும். அப்ப அந்த உழைச்சதை என்ன பண்ணுவான்?
இவனா கொடுக்கறதுக்கு முடியுமா? எல்லாரும் தேடி பார்த்து அதுக்கு தான் ஒரு அமைப்பு இருக்குது, அரசாங்கம். நீ வரியா கட்டினா போதும், ஒண்ணும் செய்ய. அது உழைக்க இயலாதவர்கள் தெரியாதவங்களுக்கு கொடுத்து. இதெல்லாம் தெரியும். சில வளர்ந்த நாடுகள் இருக்குது, சிலர் வேலை செய்ய முடியாதவங்க, வயசானவங்க நல்ல சௌகரியமா இருக்கிறாங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தர் சுவிட்சர்லாந்துல இருந்து வருஷத்துக்கு 2 முறை இந்தியாவுக்கு வந்துட்டு போறாரு. ஐயா என்ன வேலை செய்யறீங்கன்னா, ஒரு வேலையும் இல்லை. இந்தியாவுக்கு நான் வந்து போறீங்க, அந்த அளவுக்கு வருமானம். கவர்மெண்ட் எல்லாம் அக்கௌண்ட்ல கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஏடிஎம் கார்டு போட்டு எடுத்து செலவு பண்ணிட்டே இருக்கிறோம். இந்தியாவுக்கு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இது சத்தியம், உண்மை நடந்துட்டு இருக்கு. இங்கே கொடுக்கலாமா, கொடுக்க முடியாதா? இப்ப இந்த வயசானவங்களுக்கு எல்லாம் 1000 ரூபாய் 1500 ரூபாய் ஓல்ட் ஏஜ் பென்ஷன் அப்படின்னு கொடுக்குறாங்கல்ல. அந்த 1000 1500 கொடுக்கறது எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு 50,000 கொடுத்தா எப்படி இருக்கும்? கொடுக்க முடியாதா? என்ட்ரி பணமா கொடுக்க போறது இல்ல, நோட்டே தேவையில்லை, காயின் வெறும் என்ட்ரி தானே. இங்க கண்ணுல கூட பார்க்க வேண்டியது இல்லை. நீங்க ஸ்டேட்மெண்ட்ல பார்க்கலாம், மினி ஸ்டேட்மெண்ட் போய் அக்கௌண்ட்ல இவ்வளவு இருக்குதா, அவ்வளவுதான். வெறும் என்ட்ரி. என்ட்ரி போட்டு பொருள் வாங்கிட்டே இருக்கலாம். டெபிட் கார்டை போட்டு அங்கேயே என்ட்ரி தான் வரும், கண்ணிலே பார்க்க வேண்டியது. உலக சமாதானம் வந்துடும். பொருள் காக்க பொன்னை காக்க போரிட்டு மடிகிற இந்த மனித சமுதாயத்தில் இனி போர் வருமா? எதுக்காக போரிடுறான்? பொருள் காக்க, பூ காக்க, பொன்னை காக்க போரிட்டு மடிகிறான். நல்ல பொருத்தமான காலம் என்ன பேச வச்சிருக்கிறீங்க. அப்போ பாருங்க, அன்பு வந்துடும். அன்பு வந்தா என்ன பண்ணுவாங்க? யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டாங்க, துன்பப்படுறவங்களுக்கு உதவுவாங்க. இரண்டு ஒழுக்க பண்பாடு தானா தானா இயல்பு. எல்லார்கிட்டயுமே அன்பு இருக்குதுங்க. நம்ம ஏதோ ட்ரெயின்லயோ பஸ்லயோ போறோம், யாரோ ஒருத்தர் அவங்க ஏதோ கஷ்டப்படுறாங்க, நம்ம உதவுறோமா இல்லையா? 2 நாளைக்கு முன்னாடி நான் கோயில்பட்டி போனேன். ஒரு அம்மா ஈரோட்டில் தான் பஸ் ஏறினாங்க, குழந்தைய வச்சுக்கிட்டு. எனக்கு நான் தூங்கிட்டேன் லோயர் பெருத்துல, இவங்க மிடில் பெருத்துல படுத்திருக்காங்க. அந்த குழந்தை படுக்க மாட்டேங்குது, இவங்க இப்படியே உட்கார்ந்துருக்காங்க. நான் திடீர்னு விழிச்சு பார்த்தேன், அந்த அம்மா குழந்தைய வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறாங்க. எனக்கு முடியல, தாங்கல. அம்மா நீங்க கீழே படுத்துக்கிறீங்களா? நான் அங்க படுத்துக்கிறேம்மா, குழந்தைய வச்சு. ரொம்ப நன்றிங்கன்னு சொல்லி அந்த வெளிச்சத்தை எனக்கு முகத்தை கொடுங்க. எதுக்கு நான் முகத்தை பார்க்கணும்? நான் என் பாட்டில் எதுக்கு நான் போயிட்டேன் கோயில்பட்டியில. எல்லாருக்குமே உதவணுங்கிற எண்ணம் இருக்கு. ஆனா எப்பவுமே உதவ மாட்டேங்கிறோம், எல்லாருக்கும் உதவ மாட்டேங்கிறோம். அங்கதான் பெரிய இல்லையா? பஸ்ல போறப்ப ஏதோ ஒரு காசு கீழே விழுந்துருச்சு, நாம தேடுறோம், ஏதோ வச்சிருந்தோம் காணாமட்டு. பக்கத்துல இருக்க என்னங்க தேடுறீங்கிறாங்க, இந்த காசு கிடைத்தா அவரும் தேடி எடுத்து கொடுக்குறாரா இல்லையா? நாம கொடுப்போமா கொடுக்க மாட்டோமா? எல்லார்கிட்டையும் அன்பும் கருணையும் இருக்குங்க. அது நிலைக்கிறது இல்லை, அது மலரவில்லை. மலர்ந்தால் நிலைக்கும். நாமளே மலர்த்தி வச்சா நிலைக்காது. நீ அன்பு செலுத்தணும், கருணையோடு இருக்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களால முடியாது. அது இயல்பா வரணும். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடுகிற ஒரு பண்புகள். இந்த அன்பு மலர்ந்து விட்டால், இப்ப பொருள் பிரச்சனை இருக்குமா? உறவு பிரச்சனை இருக்குமா? சரி, இந்த ஆன்மாவை பற்றிய ஒரு அறிவு வந்து விட்டால் அதுதான் என்னவா இருக்குது? இந்த உடலா இருக்கு. எப்படி வந்தது? விண்ணாகி காற்றாகி கனலாகி நீராகி நிலமாகி அது முறையாய் கூடி குறிப்பிட்ட விகிதாச்சாரத்துல கூடி என்னவாயிடுச்சு? உயிரணுவாக, அதான் உடலாக வந்திருக்கிறது. இப்ப உடல் நலம்னா என்ன? அங்க பஞ்சபூதங்களும் சரியா இருந்தா சீவகாந்த அழுத்தம் சரியா இருக்கும். அப்போ உடல் இயக்கம் சரியா நடக்கும்.
எல்லா உறுப்புகளையும் இயக்கும், சத்துக்களை பிரிச்சு எடுக்கும், கழிவுகளை வெளியேற்றும், சரியா போச்சு. அப்ப இந்த பஞ்சபூதங்கள், அப்ப எனக்கு இப்ப உடல் பற்றிய ரகசியம் தெரிஞ்சு போச்சு, உடல் நலம் பற்றிய ரகசியம் தெரிஞ்சு போச்சு. வாட் இஸ் ஹெல்த்? பஞ்சபூதங்கள் சரியா இருந்தா எனக்கு உடல் நலம். அதுதான் மகிழ்ச்சி சொன்னாங்க. உணவு, உழைப்பு, உறக்கம், பால், உறவு, எண்ணம், இந்த 5ஐயும் அளவு முறை காத்தா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் 5ம் சரியாயிடும். எப்படி? உணவுல ஒழுங்கு இருந்தா நிலமும் நீரும். நல்லா சிந்தனை பண்ணுங்க. உழைப்பு இருந்தா மூச்சு காற்று, உடம்புல சூடு, நல்லா உறங்கணும், அப்பதான் சார்ஜ் ஆகும். பால் உறவுல அளவு, பால் உறவு, எண்ணமும் ஒழுங்குபடுத்தினீங்கன்னா விரயமாகாது உயிர் துகள்கள். சரியா போச்சா? இப்ப அறிவு வந்து போச்சு. சரி, சுற்றுப்புற சூழல், சந்தர்ப்ப மோதல், கோள்கள் சஞ்சாரம், இவைகள் வரும். நம்ம அதுல இருந்து என்ன பண்ணணும்? காப்புப்பதும். யூ ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். பொல்யூஷன்ஸ், ஆக்சிடென்ட்ஸ், கோள்கள் சஞ்சாரம். அப்ப அதுக்கு அது மேல தவம் பண்றது. கரு அமைப்பினால வந்துருச்சு, இப்ப என்ன பண்ண முடியும்? இப்ப நீ 5 எல்லாம் ஒழுங்காயிரு, அறநெறியில வாழ. கொஞ்சம் கரு அமைப்பினால வந்ததை கூட என்ன பண்ணலாம்? கொஞ்சம் சரி பண்ணலாம், அந்த ஜீன் கேரக்டர். ஆனாலும் அது வந்ததுதான். சஞ்சித கர்ம வினைப்பதிவுடைய விளைவை ஏதோ கொஞ்சம் தலைக்கு வந்தது, தலைப்பாயோட போகுமே தவிர 50 வயசுல வர வேண்டிய நோய் 80ல வரும், அவ்வளவுதான். ஆனா வந்தாச்சு, ஏன்னா முன்னால செஞ்சது தலைக்கு வந்தது. இது போக இப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு நோய் இல்லாம வாழ்றதுக்கு. இன்னொன்னு என்ன சொல்லியிருக்கோம் ஏற்கனவே? இந்த இன்பத்துல அளவு முறை காத்தா நோய் வராது. இங்கதான் நம்ம இறை உணர்வு வந்துருச்சே. அப்ப என்ன பண்ணுவீங்க? பிறருக்கு அளவு முறை மீறி அனுபவிப்பீங்களா இன்பத்தை? ஏன்? பேரின்பம் கையில இருக்குது. அப்புறம் இருக்கு எனக்கு சிற்றின்பம். சென்னையில 1966 நான் போற போது, நான் ஒரு கிராமத்துல பிறந்து வளர்ந்து ஏதோ தூத்துக்குடியில படிச்சேன், அவ்வளவுதான். அப்ப கூட தூத்துக்குடியவே நான் சுத்தி பார்த்தது இல்லை. சென்னைக்கு முதல்ல போன உடனே இவ்வளவு பெரிய ஊரா, 11 மாடி கட்டடம். இதுல ஏறி நின்று பார்த்தா பாக்குறதுக்கு ஆசை, மொத்தமா பாத்துடலாம ஒரே நேரத்துல. பெர்மிஷன் எல்லாம் கேட்டேன், நாட்டு அலவுடுன்னுட்டாங்க. ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்தது. அவ்வப்போது சென்னைக்கு போறப்பெல்லாம் ஆட்டோவில் அப்படியே பார்ப்பேன். ஆனா இப்ப பாக்குறதே இல்லை. ஏன் தெரியுமா? எத்தனை முறை பிளைட்ல போறப்ப சென்னையை நல்லா பார்த்துட்டேன். அது மட்டும் இல்ல, ஒரு ஊர்ல உயரமான கட்டிடத்துல ஏறி நின்று பார்த்தா அந்த ஊர் எப்படி இருக்குங்கிறத மலேசியாவில ஏறி பார்த்துட்டேன், துபாயிலே ஏறி பார்த்துட்டேன். தி டாலஸ்ட் பில்டிங் இன் தி வேர்ல்டு. எனக்கு இப்ப இந்த 14 மாடி கட்டிடத்துக்கு போன எட்டி கூட பார்க்கறது இல்லை. ஏன்? பேரின்பம் கையில இருக்கிறப்ப என்னத்துக்குங்க இது இல்லை. இந்த சிற்றின்பத்தில் அளவு கிட்டும். புரியுதா? இப்போ வேதாத்திரிய ஞானாசிரியர்கள் முதல்ல இந்த வாழ்க்கையை பற்றி முதல்ல தெரியணும். முதலில் சொன்னாங்க, வாழ்க்கையை விளங்கிக் கொண்டு வாழ வேண்டும். அதான் இன்னைக்கு சப்ஜெக்ட், வாழ்க்கை விளக்கம். அப்போ இந்த இன்பத்துல ஆசை வராது. சரி, இன்னொன்னு நோய் எதனால வருதுன்னு சொன்ன, இந்த தீய குணங்களால், 6 குணங்களால் பிறருடைய சாபத்தை வாங்கி நோய் வரும். இப்பதான் இந்த ஆசை இல்லையே, 6 குணம் எங்க வரும்? ஆணவம் அழிஞ்சு போச்ச, தான் தனதுங்கிற உணர்வு இல்லை, எல்லாம் நான் தான். தான்ங்கிற உணர்வு போச்சுன்னா எல்லாரும் நான் தான். அப்ப இங்க உலக இன்பத்தை அனுபவிக்கிறது யாரு? நான் தானே. அப்ப என்னதுன்னு ஏதாவது இருக்கா? எல்லாம் நம்முடைய, எல்லாம் என்னதுதான். சிலவற்றை மட்டும் என்னது என்று நினைக்கிறேன். நான் பயணம் செய்யற கார் மட்டும்தான் என்னதுன்னு நினைக்கிறேன். அங்க ஒருத்தர் BMW போறாரு, பென்ஸ்ல போறாரு, ஆடியில போறாரு.
அது என்னது இல்லைன்னு நினைச்சேன் பாருங்க, அதான் தப்பு. ஆர்சி புக்கு யார் பேர்ல இருக்கலாம், நமக்கு என்ன அது பேர் தானே. ஆன்மாவுக்கு தான் அந்த பேரு, மனசுக்கு தான் அந்த பேர். இப்ப நினைச்சு பாருங்க, இது நல்லா புரிஞ்சுக்குங்க ஞான ஆசிரியர்கள். ஏன்னா நம்ம நினைக்கிறோம் எப்படி இந்த உணர்வு வருமா, வரும். நான் யாருன்னு தெரிந்த உடனே தான் தனதுங்கிற உணர்வு, சிலவற்றை மட்டும் என்னுடையது என்று நினைக்கிறேன், என்னை நான் வேறாக நினைக்கிறேன், இந்த உடல் வரையில எல்லை கட்டிய மனமாக நினைக்கிறேன். தான் தனதுங்கிற உணர்வு போயிடுச்சுன்னா 6 தீய குணங்கள் எழாது. வேதா தெரியும், புரியுது? அப்ப நீங்க பிறருக்கு பாவம் பண்ணுவீங்களா, பிற வருத்தத்தை சம்பாதிப்பீங்களா, நோய் வருமா? இது முதல்ல தெரிஞ்சிருந்தா எவ்வளவு நல்லா இருக்கு. இப்ப உடல் நலமாவும் இருக்கும், உடல் நல்லா இருந்ததுன்னா ஆயுள் தானா கூடும். அடிக்கடி ரிப்பேர் ஆனாதான் எக்ஸ்சேஞ்ச் போட்டுருவோம் காரை. அடிக்கடி ரிப்பேர் ஆகாம இருந்தா ரொம்ப நாளைக்கு நம்மகிட்ட இருக்கும், புரியுது இல்ல? நோய் வரலன்னாலே ஆயுள் நீண்டும். ஒரிஜினலா உடல் நலத்தோடு நீண்ட நாள் வாழும் ரகசியம் புரிந்து விட்டது. பொருள் பிரச்சனை இல்லாமல் வாழும் ரகசியம் தெரிந்து விட்டது. இனி எனக்கு பொருள் பிரச்சனையும் இல்லை, உடல் பிரச்சனையும் இல்லை, உறவு பிரச்சனையும் இல்லை. எல்லாரும் அன்பா இருப்பாங்க. அப்ப மன நிறைவு அதுவும் வந்துடும். இப்ப பாருங்க, மனித குலம் எதனால துன்பப்படுதுங்க? ஆசிரியர்கள் அப்படி அருமையா கொடுக்கணும் வேதாத்திரியத்தை எசன்ஸா. உடல் நல பிரச்சனை, பொருள் பிரச்சனை, உறவு பிரச்சனை, உலக இன்பங்களை அனுபவித்ததில் மன நிறைவு பெற இயலாத பிரச்சனை. நோ சாட்டிஸ்பாக்சன் அண்ட் பீஸ். இப்ப நாம மனவளக்கலை அறிமுகம் நடக்குது. ஒருத்தர் வர்றாங்க, ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. நம்ம ஆசிரியர்கள் என்ன பேசணும்? இங்க எதுக்கு வந்திருக்கிறீங்க? உங்களுக்கு 4 துறைகளில் பிரச்சனை. அந்த பிரச்சனைகளால் துன்பப்படும் பிரச்சனை இல்லாதவங்க இல்லை. இந்த அன்சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் ஒரு நீங்கள் கவலைப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் கவலையில் இருக்கிறீர்கள். சொல்லணும் நாம எப்படி? என்ன கவலை? உடல் நல பிரச்சனையினால கவலை, பொருள் பிரச்சனையினால கவலை இருக்கு, பிரச்சனை இருக்கு, பிரச்சனையை தீர்க்க முடியல அல்லது தீர்க்க முடியும் என்ற ஒரு அறிவு கூட இல்லை. சிலருக்கு நோய் வந்திருக்கும், குணமாக மாட்டேங்குதுன்னு ரொம்ப கவலைப்பட்டு இருப்பாங்க. ஒரு நாள் ஒரு மருத்துவர்கிட்ட போவாங்க. அவர் ஏதோ கொஞ்சம் டெஸ்ட் எல்லாம் பண்ணி கொஞ்சம் மருந்தெல்லாம் கொடுத்து அப்புறம் சொல்லுவார், பாருங்க இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி மருந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு குணமாயிடும்னு சொல்லிடுவாரு. அவர் குணமாயிடுங்கிறார். ஒரு அறிவு வந்த உடனே இவருக்கு அங்கேயே துன்பம் போச்சு. இனிமே எனக்கு கவலையே இல்லை, என் நோய் குணமாயிடும். நோய் குணமா ஆகல, நோய் இருக்குது. ஆனா அந்த நோயை பற்றி இனிமே எனக்கு கவலையே இல்லை. ஏப்பா கவலை இல்லை? அது குணமாயிடும், வழி கண்டுபிடிச்சிட்டேன். புரியுதா? இந்த அறிவு வந்து விட்டால், உடல்நலம் காக்கிற அறிவு வந்து விட்டால் கவலை இல்லை. அதே மாதிரி பொருள் பிரச்சனை, நிறைய பேருக்கு பொருள் பிரச்சனை. இப்ப நம்ம பாரத பிறை சொல்றத பார்த்தா இப்பவே பொருள் பிரச்சனை தீர்ந்து போச்சு, இனி கவலையே இல்லை. புரியுதா? இப்போ இதுல அறிவு வந்துச்சு. எனக்கு பொருள் ஈட்ட முடியும், பிறகு கொடுக்கறது இல்ல. ஆக்கத்துறையில் அறிவை செலுத்தி ஊக்கமுடன் உழைத்து சிக்கனத்தை கடைபிடித்தால் தேவையான பொருளை ஈட்டி அது தேவையான அளவுல பயன்படுத்தினால் எனக்கு பொருள் பிரச்சனை வராது. இந்த சமுதாயமும் இந்த அரசாங்கமும் திறமையான நேர்மையான அரசாங்கம். சாமி சொல்றாரு தெரியுமில்ல? பொருள் பிரச்சனைகளுக்கு என்ன காரணம்? தனி மனிதனுடைய தொழில் அறிவு, உழைப்பு, சிக்கனம் இல்லை. இன்னொன்னு, திறமையும் நேர்மையும் உள்ள ஆட்சி நிர்வாகம் அமையாத வரை
தனி மனிதனுக்கு பொருள் பிரச்சனை இருந்தே தீரும். இப்பதான் நமக்கு நல்ல காலம் பிறந்திருக்குது, பிறந்த மாதிரி தெரியுது, நான் நம்புறேன். இப்பவே கவலை போயிடுச்சா இல்லையா? சரி, உறவு பிரச்சனை, எல்லாருக்கும் அன்பு வந்துருச்சுன்னா, மனைவி கணவனா வாழ்றான், ஏதோ ஒரு மாதிரி கசபசானா வாழ்றான், திடீர்னு ஒரு நாளைக்கு அவங்களுக்கு அன்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு வாழ்க்கையில் அப்படி இருக்குது. எப்பம்னா 60 வயசுக்கு மேல வரும் அந்த அன்பு. அதுக்கு முன்னால வேற ஆளை கூட மாத்தலாமான்னு கூட யோசனை பண்ணிருப்போம். இப்பதான் அப்ப யோசிப்போம், ஏமா இந்த அன்பு உங்ககிட்ட அப்பவே இருந்தா, ஏயா இந்த அன்பு உங்ககிட்ட அப்பவே இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கலாம். நிறைய குடும்பத்தில் இருக்கு, புரியுதுங்களா? இது மாதிரி அன்பு வந்து இப்ப நமக்கு ஒருத்தர் அன்பா, நம்ம கிட்ட அன்பா இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணுங்க? நல்லா தெரிஞ்சு போச்சுன்னா, இப்ப இன்னும் இந்த நிமிடத்தில் இருந்து நான் யாருக்கும் துன்பம் கொடுக்காமலும் பிறர் துன்பம் போக்கியும் வாழ்ந்தால் எனக்கு தேவையானது வந்தே தீரும். நல்லா தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்னங்க கவலை? உடல் பிரச்சனை, பொருள் பிரச்சனை, உறவு பிரச்சனை, இன்னொன்னு மன நிறைவு பிரச்சனை, நோ பீஸ் ஆஃப் மைண்ட், அது வந்துருச்சு. ஏன்? எனக்கு மனசை பற்றி அறிவு வந்துருச்சு. மகரிஷி சொன்ன, மனதை அறிந்தால் மனம் அடங்கும். புரியுதா? இப்போ இதுதான் மனவளக்கலை ஆசிரியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை உண்மை. இதைத்தான் மகரிஷி, நான் இதை கொடுத்திருக்கிறேன், புரியலையே புரியலையே புரியலையே, புரிந்து கொண்டவர்கள் பொறுப்புக்கு வரவில்லையே. இதுதான் நம்முடைய ஆசிரியர்களுக்கான குவாலிட்டி தரம். யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் யோகா. இந்த மனதுக்கு, மனம் என்பது ஐயறிவுல தான் எல்லாருக்கும் இயங்குது. அது 6வது அறிவுக்கு உயரணும். அதான் வளம், மன வளக்கலை. அப்ப மன என்ன ஆகுது? அறிவாயிடுச்சு. அப்ப 6வது அறிவுல முழுமை பெறுவது, அதாவது 6வதாக உள்ள அறிவையும் அறிந்து விட்டால் இனியும் அறிய வேண்டியது ஒன்றுமில்லை. இதான் அறிவு முழுமை, அது முக்தி. இப்ப புரிஞ்சு போச்சா? இதான் அறிவு முழுமை. இதான மதுரை சொல்றாங்க, அறிவிலே முழுமை பெற வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லியிருக்காங்க? ஆன்மாவை அறியணும், தன் மூலத்தை அறியணும். இதுதான் ஆன்மீகம். இப்போ வாழ்க்கையை பற்றி சொல்றாங்க. மனித வாழ்க்கை எப்படி நடக்கிறது? வாழ்க்கையை விளங்கிக் கொண்டு வாழ வேண்டும். நம்ம கூட பொதுவா சொல்றோம், ஒருத்தர் வாழ்க்கையில அறிவு இல்லாம வாழ்ந்தா, எப்படி வாழணும்னு தெரியாம வாழ்ந்தா, உனக்கு அறிவு இருக்குதான்னு கேட்க, நீ விளங்கவே மாட்ட. ஏன் இல்ல? விளக்கம் இல்லை. வாழ்க்கையை பற்றிய ஒரு விளக்கமே இல்லை. நல்லா இப்ப சிந்தனை பண்ணி பாருங்க. நாம் பிறக்கிறோம், நம்முடைய தாய் உடம்புல இருந்து குழந்தையா பிறந்தோம். பிறந்ததுல இருந்து இந்த சமுதாய உதவியில தான் நம்ம வாழறோமா இல்லையா? சமுதாய உதவி இல்லாம வயிற்றுல அம்மா தொப்புள் கொடியோட இடந்து இருக்க வரைக்கும் நாம தனியா இல்ல, அம்மா தான். இந்த தொப்புள் கொடியை வெட்டுன உடனே அம்மா கூட வெட்டிக்கலாம், இதை தனியா டெலிவரி ஆகிற இடத்துல அவங்களே எல்லாம் பண்ணிக்கிறாங்க. அது தானா அந்த குழந்தை வேறு தாய் வேற ஆன உடனே முதல்ல இந்த தாயினுடைய உதவி இல்லாம இந்த குழந்தை வாழ முடியாது. அதை எடுத்து சுத்தம் பண்ணி அதுக்கு பால் கொடுத்து என்னமோ பண்ணணும். பிறர் உதவி இல்லாம வாழவே முடியாது, உயிர் வாழவும் முடியாது. எண்ணி பாருங்க, இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கும் பிறருடைய உதவி வேணும். சர்வைவல் அண்ட் என்ஜாய்மெண்ட். இதைத்தான் மதுரை சொல்றாங்க, சமுதாயம் நம்மை வாழ வைக்கிறது. படிச்சிருக்கோமா இல்லையா? இதைத்தான் எல்லா மகான்களும் சொல்லியிருக்கிறாங்க. மனிதன் சமுதாய இணைப்பில் வாழும் ஒரு ஜீவன். மேன் இஸ் எ சோசியல் பீயிங். புரிஞ்சு போச்சா? அப்ப தனி மனிதன், அது தனி மனிதன்கிறது மனம் தானே.
தனி மனிதன் என்பது என்ன? மனம். அல்லது தனி மனம்தான் மனிதன். மனிதனே மனம். அதான் சாமி சொல்றாங்க. அப்ப தனி மனிதன் அல்லது மனம் எதோடு இணைந்து வாழது? சமுதாயத்தோடு. சமுதாயத்தை மட்டுமா? இந்த இயற்கை, பஞ்சபூதங்கள், இந்த பஞ்சபூதங்களை பயன்படுத்தி அதோடு உறவு கொள்ளாமல் வாழ முடியுமா? ஏன்னா வாழ்றதுக்கு என்ன வேணும்? பொருள் வேணும். இந்த உடல் நலம் காப்பதற்கு உணவு, உடை, உறவிடம், பொருள் வேணுமா வேண்டாம்? இந்த உணவுப் பொருளும், உடையாக இருக்கிற பொருளும், உறைவிடமாக இருக்கிற பொருளும் இயற்கையிலிருந்து தானே வந்திருக்குது. உள்ளதை உள்ளபடியோ உருமாற்றி தரமாற்றி அழகுபடுத்தியோ பயன்படுத்துறோம். இப்ப படிச்சது ஞாபகம் வருதா? மனிதன் எப்படி வாழுகிறான்? இயற்கையை உள்ளதை உள்ளபடியும் உருமாற்றி தரமாற்றி அழகுபடுத்தியும் அந்த பொருட்களை பயன்படுத்தி உடல் நலம் காக்கிறான். உடல் நலமா இருக்கணும். உடம்புல எங்கேயும் வலி இருக்கக்கூடாது. ஜீவகாந்தம் சர்ப்ளஸா இருக்கும். அப்பதான் இந்த ஜீவகாந்தம் சர்ப்ளஸா இருந்தாதான் நான் என்ன பண்ண முடியும்? இந்த இன்பத்தை அனுபவிக்க முடியும். நல்லா புரிஞ்சுதா? அப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த பொருளை தான் நான் ஈட்டுறேங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இயற்கையில இருந்தா ஈட்டு. சரி, இந்த பொருளை உயிர் வாழ்றதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துறோமா? இந்த பொருளோடு உறவு கொள்றப்போதான் அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையை உணர்றோம். அதுதானே இன்பம். சரி, கஷ்டப்படாம இந்த பொருள் ஈட்டும் செயல், பொருளை உபயோகிக்கும் செயல், இதை தவிர மனிதனுடைய செயல் ஏதும் இல்லை. படிச்ச ஞாபகம் இருக்கா? இப்ப ஞாபகம் வேண்டாம். நாள்தோறும் என்ன செய்யறோம் அதை பாருங்க. மகரிஷி படிச்சு சொல்லி இருக்கிறத பாருங்க. நீ நாள்தோறும் பொருள் ஈட்டல், பொருளை உபயோகித்தல், இதான வாழ்க்கையா இருக்குது. எப்பவாவது பொருள் உபயோகம் இல்லாம இருக்கீங்களா? இப்ப உடை போட்டுக்கோம், மைக் வச்சிருக்கோம், லைட் எரியுது, பேண்ட் உட்கார்ந்துருக்கிறோம். இந்த பொருளை தான் பார்க்கிறோம். பொருளை ஒளியாக உணர்கிறோம், ஓசையாக உணர்கிறோம், சுவையாக, வாசனையாக, அழுத்தமாக. பொருள் உறவு இல்லாம இல்லை. இதைத்தான் எப்படி சொல்லியிருக்காங்க? பொருள் இல்லாருக்கு இல்லை. சாமி சொல்லுவாங்க, சர்வைவல் என்ஜாய்மெண்ட், உயிர் வாழுதல், இயற்கையை துய்த்தல், அறிவில் முழுமை பெறுதல். இப்ப ஞாபகம் வருதா படிச்சது? உயிர் வாழுதல், இயற்கையை துய்த்தல், சர்வைவல், என்ஜாய்மெண்ட் அண்ட் பெர்ஃபெக்ஷன். பெர்ஃபெக்ஷன் என்ன? இந்த என்ஜாய்மெண்ட்ல சுற்றின்போம். அறிவில் முழுமை பெறும்போது அது அறிவு முழுமை, அது முக்தி. அப்ப அதுக்குத்தான் அந்த இறை நிலையை உணர்ந்த உடனே பெர்ஃபெக்ஷன் வந்துருச்சு. அப்ப பேரின்பம் வந்துருச்சு. இப்போ உலக இன்பங்களை அனுபவிச்சாச்சு. உலக இன்பம் என்ன? ஒண்ணு சிற்றின்பம், ஒண்ணு. இந்த உலக இன்பங்களை அனுபவிச்சாச்சு, மன நிறைவும் வந்தாச்சு. என்ன நிறைவு? நான் எப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். இந்த உலகம் உள்ள அளவும் நான் தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். யார் அனுபவிக்கிறா? ஆன்மா. இப்பதான் வேத வியாசர் சொன்னது கொஞ்சம் பார்க்கணும். அத ஏன்னா வேதாத்திரி மகிழ்ச்சி யாருன்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தவரையில ஆதியிலே வேத வியாசர், இப்போ முற்காலத்தில் வேத வியாசர், தற்காலத்தில் வேதாத்திரி. இனிமே நாமெல்லாம் அந்த அவர் சொன்னதை உணர்ந்து, அவர் உணர்ந்து ஓதியதை நாம் உணர்ந்து ஓத வேண்டும். அவர் உணர்ந்து ஓதியதை நாம் ஓதி உணர்ந்து நம்ம ஓதணும். நம்ம வேலை. அப்ப நாமெல்லாம் யாரு? வேதாத்திரி தான். அப்ப இனி ஒரு ஞானி பிறக்கணுமா? இனிமே ஞானிகள் அவதாரம் வருமா? கண்டிப்பா இல்ல. அது மகிழ்ச்சியே சொல்லிட்டு போயிட்டாங்க. இனி அவதாரம் இல்லை. ஐ எம் தி லாஸ்ட். நான் எல்லோருக்கும் இந்த ஞானத்தை எளிமைப்படுத்தி கொடுத்து விட்டேன்.
நான் உணர்ந்து ஓதி இருக்கிறேன். நீங்கள் ஓதி உணர்ந்து இந்த ஆன்மீக அறிவை நான் உணர்ந்தவாறு உணர்ந்து நீங்கள் மக்களுக்கு உணர்த்த வேண்டும். இந்த ஆன்மீக அறிவு விளக்கேற்றுங்கள். என்னுடைய பணியை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். அப்படி சொன்னதுனால தானே நாம பொறுப்பேற்றுக்கிட்டோம். சாமியை நாங்க செய்வோம்னு. இதுதான் ஆசிரியருடைய வேலை. அப்ப என்ன வேலை? ஆன்மீக அறிவு விளக்கேற்றும் பணி. அதனாலதான் நமக்கு என்ன பேருங்க? ஆன்மீக கல்வி ஆசிரியர். இந்த மனவளக்கலைக்கு என்ன பேர் வச்சாங்க மகிழ்ச்சி? மனவளக்கலைன்னா அதுதான் ஆன்மீக கல்வி. ஏன்னா மனம் எப்போ வளப்படுகிறது? ஆன்மாவை அறிகிற போதுதான் மனம் அறிவாகிறது. அப்பொழுது அறிவில் முழுமை பெற்று விடுகிறது. இந்த அறிவுதான் மனதுக்கு வளம். அறியாமை மனதுக்கு குறைபாடு. அப்ப அறியாமை துன்பத்திற்கு காரணம், அறிவு இன்பத்திற்கு காரணம். அஞ்ஞானம் துன்பத்திற்கு காரணம், ஞானம் இன்பத்திற்கு காரணம். ஞானம் என்பது என்ன? ஆத்ம ஞானம். ஆத்ம ஞானமே ஞானம். அப்ப யார் ஆத்மாவை அறிந்திருக்கிறார்களோ அவர்கள்தான் ஞானி. இப்ப நாம எல்லாம் ஞானியா? அங்கதான் இப்ப நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. மனித வாழ்க்கை எப்படி நடக்குது? தனி மனிதன், சமுதாயம், இயற்கை என்ற இணைப்பில் மனித வாழ்க்கை நடைபெறுகிறது. இப்ப புரிதாங்க முக்கோணம். அதான் நான் சொன்னேன். இன்னைக்கு முதல் வகுப்பு 29ஆம் தேதி அமாவாசை அன்னைக்கு ஈரோட்டில் ஆரம்பிக்கிறோம்னு சொன்னாரு. நான் வரேன்னு சொல்லியிருக்கிறேன். தொடர்ந்து என்னையே அழைத்தாலும் நான் வர தயாராக இருக்கிறேன். அப்போ நான் இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் எடுத்துக்கிறது அப்படின்னு சொன்னேன். முதல்ல யோகான்னா என்ன, மனவளக்கலைன்னா என்ன, அடுத்தது மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க வாழ்க்கையை விளங்கி கொண்டு வாழ வேண்டும். வாழ்க்கையை பற்றிய விளக்கம், அப்புறம் தான் வாழ்க்கை தத்துவம். அதுக்கு தொடர்பு இருக்குது. 12 தத்துவங்கள் அங்க இருக்குது. இதேதான் இதைதான் அது திரும்ப திரும்ப பல கோணங்கள்ல சொல்லிக்கிட்டே வரோம். ஆனா எசன்ஸ் இதுதான், பேஸ். அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்க போறோம். இப்போ தனி மனிதன் என்பது மனம். சமுதாய இணைப்பு இல்லாம வாழ முடியாது. எப்படி? நமக்கு இந்த அறிவு வேணுமே. பொருள் ஈட்டணும். பொருள் ஈட்டுறதுக்கு பிறருடைய உதவி வேணும். மாதிரி சொல்லுவாங்க, நீ போட்டுக்க ஒரு ஆடை எடுத்துக்க, ஏதோ ஒரு பொருள் எடுத்துக்க. நீ பயன்படுத்துற பொருளை உன்னுடைய உழைப்பால் மட்டுமே நீ ஈட்ட முடிந்ததா? நீ பயன்படுத்துற ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமையை கண்டிடுங்க. அப்ப சமுதாய இணைப்புல வாழ்றோம். தெரிஞ்சு போச்சா? பொருள் ஈட்டுவதற்கு சமுதாய உதவி வேண்டும். சரி, மனிதனுக்கு அறிவு வேணுமா வேண்டாமா? என்ன அறிவு? தொழில் அறிவு வேணும். எப்படி தொழிலை பண்ண போற? இயற்கை பொருட்களை தானே வாழ்வின் வளமா மாற்ற போறீங்க. அப்போ அந்த இயற்கை பொருள் பற்றிய அறிவு வேணுமே. பஞ்சு பெற்ற அறிவு வந்தாதான் நான் ஆடை செய்ய முடியும். இயற்கையை பற்றிய அறிவு இல்லாம நீ எந்த பொருளையும் உற்பத்தி பண்ண முடியாது. அப்ப பொருள் ஈட்டுறதுக்கு என்ன, எதை பற்றிய அறிவு வேணும்? சரி, இப்ப இந்த இயற்கை பொருளை ஈட்டுகிறோம். நான் யார் ஈட்டுறோம்? நாம. யாருடைய துணையில? சமுதாய இணைப்பு. அப்ப அதுக்கு ஒரு செயல், பொருள் ஈட்டல், பொருளை உபயோகித்தல். இந்த செயலில் எனக்கும் துன்பம் வரக்கூடாது, இந்த சமுதாயத்துக்கும் துன்பம் வரக்கூடாது, பிறருக்கும். எனக்கும் துன்பம் வராமல் சமுதாயத்துக்கும் துன்பம் வரக்கூடாது. 2. இன்னொன்னு, இயற்கையினுடைய வளம். இந்த இயற்கை வளத்தை கொண்டுதான் நம்ம பயன்படுத்துறோம். இயற்கை வளத்தையே கெடுத்துட்டா துன்பம் வந்து. இப்பதான் இயற்கை வளம் காக்கும் ஒரு அறிவு வேண்டும்.
இதைத்தான் இப்ப நம்ம இயற்கையை பாதுகாக்கணும், இயற்கையை பாதுகாக்கணும், இயற்கை வளம் காக்கணும். எல்லாம் நிலத்தை கெடுத்துட்டோம், நீரை கெடுத்துட்டோம். நேற்று ஒருத்தர் பேசினார், இந்த ஹோட்டல்ல எல்லாம் அந்த பிளேட்ல ஒரு பேப்பர் மாதிரி வச்சுட்டு கொடுப்பாங்க. அந்த பேப்பர் ஏதோ மக்கி போகாதான், அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்கிறாங்க. நீ வாழையில இல்லாட்டி பரவாயில்ல, வெறும் பிளேட்ல சாப்பிட்டு போங்கிறார் ஒருத்தர். இப்படி இயற்கையை நாம் கெடுத்து விடுகிறோம். இயற்கை வளம் காத்தல், சமுதாய உறவு காத்தல், புரியுதா, உடல் நலம் காத்தல், இதுதான் தனக்கும் பிறருக்கும் துன்பம் வராமலும் இயற்கை வளத்திற்கு கேடு வராமலும் வாழணும். அதுக்கான ஒரு அறிவு வேணும் இல்லையா? அந்த அறிவுக்கு என்ன பேரு? அறநெறி அறிவு, அதாவது ஒழுக்க பழக்க அறிவு. இதைத்தான் மதுரை சொன்னாங்க, இயற்கை தத்துவ அறிவு வந்தால் ஒழுக்க பழக்க அறிவு விளங்கிவிடும். இதைத்தான் அறநெறி அறிவு. இதைத்தான் என்ன பண்றோம்? இயற்கை நீதி, லா ஆஃப் நேச்சர். இதைத்தான் அரசாங்கம் வேறு, அரசாங்க விதி வேறா? இயற்கை வேறு, ஒழுக்க பழக்க அறிவு வேறு அல்ல. இந்த ஒழுக்க பழக்க அறிவு தான் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையும் காணும். இதுதான் லா ஆஃப் நேச்சர் அல்லது காட்ஸ் ஆர்டர். இதே மாதிரி ஒரு ஆர்டர் எங்க இருக்குது? கவர்மெண்ட் ஆர்டர். இப்ப கவர்மெண்ட் வேறு, அரசு வேறு, அரசு விதிகள் வேறு அல்ல. அரசு விதிதான் அரசு. அதுபோல் இயற்கை வேறு, இயற்கை விதி வேறு அல்ல. அந்த இயற்கை விதி தான் என்னதுங்க? ஒழுக்க பழக்கங்கள். எனக்கு என்னுடைய உடல் நலத்தை கெடுக்கக்கூடாது, எனக்கு என்னுடைய மனதையும் கெடுக்க. எனக்கு உடலுக்கோ, உடல் உணர்வு உணர்ச்சிக்கோ, மனதுக்கோ, அறிவுக்கோ, பிறருக்கோ, தனக்கோ பிறருக்கோ, தற்காலத்திலோ பிற்காலத்திலோ, உடலுக்கோ உணர்வுக்கோ. இன்னொன்று என்னதுங்க? இயற்கை வளம் காத்தல். இதுதான பிரச்சனை. இப்ப மனித வாழ்க்கை எப்படி நடக்குது தெரிஞ்சு போச்சா? வாழ்க்கை விளங்கி விட்டது. மனித வாழ்க்கை தனி மனிதன், சமுதாயம், இயற்கை என்ற 3 இணைப்பில் நடைபெறுகிறது என்பதை நாம் முதல்ல விளங்கிக் கொள்ளணும். இதுதான் வாழ்க்கையை பற்றிய விளக்கம். அன்பானவர்களே, உங்களை எல்லாம் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். நான் சொல்லியிருக்கிற விளக்கத்தை மீண்டும் நீங்கள் அசை போட வேண்டும். அதற்கு மகரிஷியுடைய நூலை படியுங்கள். வாய்ப்பு கிடையாது, எல்லாத்தையும் புக் இருக்கும். ஆசிரியர்கள் கண்டிப்பா இன்னொரு தரம் படிங்க. எப்போ நீங்க படிச்சிருப்பீங்க, இப்ப படிங்க. இப்பதான் முழுசா விளங்கும். அது வரைக்கும் விளங்கியிருக்க. அதே மாதிரி மனிதனுடைய பேச்சுக்கள் வாய்ப்பு இருந்தா கேளுங்க. பேச்சு இருக்கோ இல்லையோ, புத்தகத்தை படிங்க. ஞானமும் வாழ்வும் படிங்க. ஏதோ ஒரு புக்கை படிங்க. இந்த 3 முக்கோணம் போட்டிருக்கு, தனி மனிதன், சமுதாயம், இயற்கை. இது இந்த அளவுக்கு நம்ம தெளிவா விளங்கிக்கிட்டோம்னா நாம் தான் ஞானாசிரியர். இது ஞானாசிரியருக்கான தகுதி, குவாலிட்டி, தரம். இது ஒரு அடிப்படை தரம் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறோம். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, இப்போ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் இப்ப கேட்கலாம். இல்ல நீங்க என்னோட தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம். என்னோட நம்பர்லாம் உங்களுக்கு தெரியும், இல்லைன்னா நீங்க தெரிஞ்சுக்குங்க. வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணலாம். இல்ல நேரில் சந்திக்கும் போது கூட நீங்கள் கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். நல்லதொரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த ஈரோடு மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைக்கு எனது மகிழ்ச்சியையும் பாராட்டுக்களையும் உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிறைவு பெறுகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.